இலங்கையில் சீன பட்டாசுகள் மற்றும் யானை பட்டாசுகள் ஆகியவற்றை பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் பட்டாசு மற்றும் பட்டாசு தொழிலில் இருந்து வெளியிடப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் பிற ரசாயனங்களை பயன்படுத்தி சீன பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிபொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. அத்துடன் இந்த சீன பட்டாசுகள் பட்டாசு மற்றும் பட்டாசு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி யானை பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிபொருட்கள் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. விவசாய நிலங்களில் இருந்து காட்டு விலங்குகளை விரட்ட இவை பரவலாக பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த சட்டவிரோத வெடிப்பொருட்களால் மக்கள் மற்றும் வன விலங்குகளுக்கு பல கடுமையான காயங்கள் மற்றும் இறப்புகள் கடந்த காலங்களில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிபொருட்கள் குறிப்பிடத்தக்க அளவு சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே தடை செய்யப்பட்ட யானை பட்டாசுகள் மற்றும் சீன பட்டாசுகள் எனப்படும் வெடிபொருட்களின் உற்பத்தி, விநியோகம், சேமிப்பு மற்றும் விற்பனை தொடர்பான நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா காவல்துறையினுடன் இணைந்து நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் பட்டாசுகள் மற்றும் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடும் நபர்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அல்லது அதற்கு ஆதரவளிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாசு மற்றும் பட்டாசு உற்பத்தி உரிமங்கள் ரத்து செய்யப்படும். இந்த முடிவின் மூலம் நாட்டில் தனிநபர்கள் மற்றும் வன விலங்குகளின் உயிரை பாதுகாக்க இலங்கை அரசு ஒரு தீர்க்கமான நடவடிக்கையை எடுத்துள்ளது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுபோன்று தீங்கு விளைவிக்கும் சட்டவிரோத வெடிபொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட யானை பட்டாசுகள் அல்லது அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சீன பட்டாசுகள் உற்பத்தி, வைத்திருத்தல் அல்லது விற்பனை செய்தல் தொடர்பான எந்தவொரு சம்பவங்களையும் அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது வனவிலங்கு அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.